ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் டெக்னிக்கல் வைஸாக எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டார் வந்து எப்படி இருக்கும், க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டு வந்து பார்க்கலாம். இப்போ ரைட் நவ் நான் வச்சுருக்கிறது வந்து நிஃப்டி வந்து வச்சுருக்கிறேன் 1 ஹவரில். நம்ம எஸ்டர்டே வந்து என்ன பார்த்தோம், இந்த ட்ரெண்டு வந்து ரைஸ் ஆனது ஒரு 5 ரீசன் வந்து டெக்னிக்கலாக சொல்லியிருந்தேன். அதை நான் திருப்பியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரீவியஸாக ஒரு 5 ரீசன் பார்த்தோம். ஸோ அதன்படி இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ரைட், இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹவர்லி ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் நவ் நிஃப்டி இந்த ஹவர்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இது பிரேக் அவுட் ஆகுதா, பிகாஸ் இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகுது. ஸோ இதனுடைய ஷார்ப்பாக டவுனில் போடுங்க. இப்போ ரைட் நவ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல் வந்து வரும். அப்படி செல் வந்தால் திரும்பியும் 16,200 வரைக்கும் ஒரு செல் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். அரவுண்ட் வந்து 16,580 16,600 இந்த ரீஜன்லேருந்து கிட்டத்தட்ட 16,190 ஆர் 16,200 வரைக்குமே இந்த பிரேக் அவுட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் தி சேம் டைம் இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள், இதை நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கிளியராக அட் தி டாப்பில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக 16,200 வரைக்கும் இது ரைஸ் கீழே ஃபால் ஆகும். எப்படி வந்து இந்த ட்ரெண்டு இந்த ரேலி வந்து பாட்டமில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து வந்தது, அது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக 16,425 வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத பார்த்தோம். அண்ட் ஃபர்தராக அதுக்கும் மேலேயே ரைஸ் ஆகுது. இப்போ டாப்பில் இந்த சேனலுடைய டாப்பில் அண்ட் டபுள் டாப் ஜோனில் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஹவர்லி கேண்டில் வந்து பிலோவில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வரும் நாட்களில் வந்து நிஃப்டி கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது சேம் பேங்க் நிஃப்டியும் கண்டினியூஸாக இந்த ரேலி வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஸ்டில் இந்த ரேலி வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீப்பாக ரைஸ் ஆன மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஸ்டில் இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடான ஒரு பிரேக் அவுட் தான். நீங்கள் ஒரு எஃபெக்டிவான ட்ரேடர், ஒரு ஷார்ப்பான ட்ரேடர் அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் ஆன இந்த லோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சார்ட்டில் வந்து இதை போட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆகும். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாக்கா மினிமம் 35,800 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரைட்னா வந்து 36,675 இருக்கா. ஸோ இங்கேருந்து 35,800 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் ஈவன் இது வந்து ஃப்ரீ தான், யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வித் என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், அதோட அந்த டெக்னிக் நேம் என்ன டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவேன். இதில் ட்ரெண்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடராகவும் இருக்கலாம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம், வேவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், வாட்எவர். பட் அந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் 36,980 தான் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டினுடைய ஹை வந்து இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு, 36,989. நம்ம போஸ்ட் பண்ணதில் ஒரு 8 பாயிண்ட் தான் அப்பர்.
அங்கேருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அப்பர் சைடில் போகிற மார்க்கெட்டு தடை நிலை கீழே ஃபால் ஆகும். அதே போல் சப்போர்ட் வந்து பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ சப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், 36,451. இங்கே நம்ம போஸ்ட் பண்ணது மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே போஸ்ட் பண்ண அந்த சப்போர்ட் வந்து 36,615 ஒன்றும் 36,410 ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் 36,450 வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் இதனுடைய லிங்க் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி வந்து ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம். இதே போல் ஃபேக் குரூப் 1-2 ஃபேக் குரூப் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபோரெக்ஸில் வந்து மணி கொடுத்து மந்த்லி எக்ஸ்பென்ஸில் கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி அப்படின்ற நேமில் ஃபேக்காக யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதில் போக வேண்டாம். ஓகே. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு வெயிட்டேஜ், ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதனுடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணணும். நாளைக்கு வந்து இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு, பிகாஸ் 4th டைம் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நிற்குது. சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இதுவும் பேங்க் நிஃப்டியும் கீழே ஃபால் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சு அப்படின்னாக்க ஃபர்தராக நிஃப்டியும் ஃபால் ஆகும். இது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ட்ரேடு. அண்டு இந்த இடத்துல க்ரூட் வந்து ஒரு செல்லிங் ஜோனுங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கோல்டு வந்து பையிங் ஜோன் அப்படிங்கிறதையும் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸில் என்ன லேர்ன் பண்ணமோ அது ஸ்பெசிஃபிக்காக வரும்போது வித் சார்ட் ஆர் மெசேஜில் இந்த குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ரைட். ஐடி செக்டார் வந்து அதனுடைய திரும்பியும் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி கேப் டவுன் ஆனால் கூட இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சால் கூட இன்றைக்கி வந்து ஐடியும் அண்ட் மெட்டலும் பாசிட்டிவாக முடிஞ்சுது. பட் ஐடி வந்து என்ன தான் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட அதனுடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோவில் தான் க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் வரும் நாட்களில் இது இன்னும் செல்லிங்கில் இருந்தது, சப்போஸ் இந்த லோ பிரேக் ஆச்சு ஆர் சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்னும் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக ஐடி செக்டார் அனதர் ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா செக்டாருமே வந்து ஒரு நெகட்டிவில் தான் முடிஞ்சுது. அண்ட் மெட்டல் செக்டாரும் ஐடி செக்டாரும் மட்டும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நடந்தது. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி வந்து நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸ். ஒன்று வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ஸ்டாக், இன்னொரு ஸ்டாக் வந்து இன்ஃபி பீம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்எஸ்சியோடைய ஸ்டாக். ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் 15.7 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கிளியர் பிரேக் அவுட். ஓகே. அண்டு நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு வந்து கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது இது ஒரு சைடுவேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம குரூப்லேயே ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கிளியராக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிது பாருங்கள். ஸோ ஹியர் ஆஃப்டர் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் இருக்குது. அப் டு எந்த லெவல் வரைக்கும் அப்படின்னா 7737. ஸோ இந்த லெவல் வரைக்குமே அதுலேருந்து 77,550 ஒரு 20 பாயிண்ட் 7,730 7,760 வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே வந்தது ஆர் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 3rd பாயிண்டில், கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 7,460 வரைக்கும் மினிமம் இது கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஓகே. இதுவும் வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டுனால செல் ஆன் ப்ரைஸ் வந்து இருக்குது பெட்டர். அண்ட் கோல்டு வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. கோல்டு ஃபியூச்சரில் நீங்கள் டேயில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனலாக சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. இந்த இடத்துல இதை வீக்லியில் கூட எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராலாக வீக்லியில் சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. கோல்டு வந்து ஹியர் ஆஃப்டர்
அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, இந்த இடத்துல ஒரு தேர்ட் பாயிண்ட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழேருந்து அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி அப்சைடு போச்சுன்னா மினிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும்? இந்த ரீஜன் 51,750 ஆர் 700 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஒன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 55,000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் வைஸாக, பிகாஸ் இது வந்து நான் எடுத்திருக்கிறது வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். பொசிஷனலாக இது வந்து ஓவரால் வியூ. ஓகே, ஸோ நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் August 3rd ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டைரக்ட் கிளாஸும் August 3rd ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒன் டே சண்டே வந்து ஒன் டே நீங்கள் சப்போஸ் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு அவுட் ஆஃப் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா, வர்ற August 7th வந்து டைரக்ட் கிளாஸ் சென்னையில் மார்னிங் டு ஈவினிங் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் கிளாஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் 3ல் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இருந்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.